பொன்னியின் செல்வன் பகுதி 8 பல்லக்கில் யார். கொஞ்ச நேரம் அந்த கூட்டம் அமைதியாக இருந்தது. அப்புறம் ஆளாளுக்கு பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசவும் ஒரே சவுண்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெளிவாக புரியல. சம்புவராயர் என்ன பண்ணுறாரு, உரத்த குரலில் பழுவூர் மன்னர் பழவேட்டையர் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்ல வேணாமா? ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஜாமம் ஆயிடுச்சு, அதோ பாருங்கள் நிலவே கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடித்தார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருத்தர் எழுந்தார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு மனசுலேயும் இது இருக்கலாம். பழுவூர் தேவர் கோவப்படலைன்னா நான் அதை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் மெலிசாக சொன்னார். யார் பேசுகிறது? வணங்க முடியாரா? அப்படியா, வாங்க வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு பழவேட்டையர் கூப்பிட்டார். ஐயா, ஆமாம் ஐயா, நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் ஐயா. நான் புரிஞ்சுக்கிங்கப்பா, பழவேட்டையர் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. என் கோபத்தெல்லாம் நான் எங்கே காட்டுவேன் தெரியுமா? போர்க்களத்தில் தான். பகைவர்கள் அழிக்கிறதுல தான் எனக்கு கோபம் வரும். நண்பர்கள்ட்ட காட்ட மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் மனம் விட்டு தைரியமாக என்கிட்ட பேசலாம். உங்கள் கருத்தில் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு, புரியுதா? கோவப்பட வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஐயா, அப்படின்னா கேட்குறேன், சுந்தரசேன மகாராஜா பேரில் பழவேட்டையருக்கு என்ன குற்றம்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி குற்றத்தை உங்கள் மேலேயும் ஐயா மேலேயும் சிலர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை, இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு வணங்காமுடியார் சொன்னார். அது என்ன, எப்படி விவரம் சொல்லணும், தெளிவாச்சு கேளுங்க அப்படின்னாரு பழவேட்டையர். சில வருஷத்துக்கு முன்னாடி ஐயா நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாருக்கும் தெரியும். இதை சொன்ன உடனே சம்புவராயர் குறுக்கிட்டு கோபமாக, வணங்காமுடியார, பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நம்முடைய மகப்பெரிய தலைவரை போய், முக்கிய விருந்தாளியை போய் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கூட நாகரிகமாக தெரியல அப்படின்னு சொன்னார்.